அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். நாம் தேவனுக்கு ஊழியம் செய்வது எப்படி? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதின் மூலமாகவே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். அப்படியே நாம் நம்முடைய அன்பை தேவனுக்கு எப்படி காட்ட முடியும்? தேவன் நேசிக்கிற மக்களை நாமும் நேசிப்பதன் மூலமாகவே தேவன் மீது நாம் வைத்துள்ள அன்பை தேவனுக்கு காட்ட முடியும். நாம் பாவிகளாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் பயத்திலும் வேதனையிலும் திகைத்து நின்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து பிதாவின் அன்பை வெளிப்படுத்தினதைப் போலவே நாமும் இந்த உலகில் வியாதியிலும் பாவ சாப கட்டுகளிலும் சிக்கி இருளின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நன்றி. நிபந்தனை இல்லாத உம் அன்பு என்னிலிருந்து பாய்ந்தோடி மற்றவர்களையும் குணப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அதற்காக என்னை சுற்றிலும் உள்ள வாய்ப்புகளை நான் கண்டு கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.